வணக்கம். இன்னைக்கு பார்த்தோம்னா நற்றிணை குறுந்தொகை அதோட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம்னா இது பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு ரிவிஷனாக எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நோட்ஸை வந்து போட்டிருப்போம், வீடியோ போட்டிருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் மேற்கணக்கு நூல்கள் இது முக்கியமான இதுலேருந்து எல்லாமே மென்ஷன் பண்ணி பாடல் லைனோட என்னோடய ஓன் ரிட்டன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னாவே இதில் கிட்டத்தட்ட 96% கொஸ்டின் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஓகே, நம்ம இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை படிச்சுட்டு வாங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 8 தொகை நூல்கள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா நற்றிணை தான். நற்றிணை நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரல. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வர பார்த்தா நற்றிணை, நெக்ஸ்ட் குறுந்தொகை வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா முந்தை இருந்த நட்டோ கொடுப்பின் நஞ்சு முன்பு நனி நாகரிகர் அப்படின்ற லைன் பார்த்தோம்னா நற்றிணை. ஸோ இது அந்த நோட்ஸை சொல்லிப்பேன். அந்த சமுத்திரம் படத்தில் வந்து சரத்குமார் வந்து விஷத்தை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சொன்னவர் வந்து நல்லவர் தான். ஏன்னா வச்சுக்கோங்களேன், அதில் விஷமே இருக்காது, சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக இது கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் அவர் கொடுத்தா வந்து நல்லது, விஷமும் குடிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நல்ல விஷயம் அப்படின்றது அப்படின்னு நான் வச்சுக்கேன். முந்தைய நட்டோ கொடுப்பின் நஞ்சு முன்பன் நனி நாகரிகன்னு சொல்லிட்டு நற்றிணை. கீழ்வரும் அடிவரையறையிட்டு சரியான நூலுன்னு பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடிவரையறைகளை வந்து சரியான நூலை பொறுத்துக்க. ஸோ அடிவரையறை வந்து தெரியும். 13-31 அப்படி இது பார்த்தோம்னா அகநானூறு. 3 to 6 பார்த்தோம்னா ஐங்குறுநூறு. 9 to 12 வந்து நற்றிணை. 4 to 8 பார்த்தோம்னா குறுந்தொகை. நற்றிணையின் பேரில் 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்டு பாடல் எழுதி யாருன்னு பார்த்தோம்னா போதனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். ஸோ அதாவது போதும் 12 லைனே போகணும், அதுக்கு மேலே எவ்வளோ எழுதிங்கன்ற மாதிரி நம்ம ஸ்டார்ட் எடுத்து ஞாபகம் வச்சுக்கணும். அது ஸோ நெக்ஸ்ட் அதே தான் 13 அடியிலேருந்து 31 அடி அதே தான். நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அச்சுதன் செய்வினை பயனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நற்றிணை. இந்த பாடல் வரிகள் வந்த இடம் பார்த்தோம்னா நற்றிணை. நற்றினை தொகுப்பித்தவர் பார்த்தோம்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றினை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சு பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இது வந்து எழுதுனது யார்? மிளைக்கலாம் நல்வேட்டனார் அப்படின்னு சொல்லிட்டு நற்றினையில் வரும். வித்தோடு சென்ற வட்டி பற்பல அப்படின்னு சொல்லிட்டு நற்றிணை வரியில் குறிப்பிடும் வட்டி அதன் பொருள் பார்த்தோம்னா பனையோலை பெட்டி. நற்றிணை பார்த்தோம்னா 9 அடி சிற்றிலையும் 12 அடி பேரிலையும் கொண்டது. நற்றிணையை தொகுப்பித்தவர் பார்த்தோம்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண் புலவர் யாருன்னு பார்த்தோம்னா வெள்ளி விதியார். அதுக்கு வந்து பாடல் எழுதுன்னு பார்த்தோம்னா அவையார் தான் எழுதியிருப்பார். வெள்ளி விதியார் வந்து கணவரை தேடி அலைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வருவையாகிய சின்னால் வாழாதாள் அப்படின்னு நற்றிணை பாடல். சின்னாள் அப்படின்னா சில நாள், சில கூட்ட நாள் தான் சின்னாள்னுவாங்க. அதாவது நீ வரல, அதாவது தோழி வந்து தலைவன்கிட்ட சொல்கிற மாதிரி வரும். நீ வரலன்னா சீக்கிரம் சில நாள்லேயே அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது நெக்ஸ்ட் கீழே காணப்பெறுவற்றுள் சேவை சரியானவை என்று கூறுவதுனா அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளையும் அறவே இடம் பெற்றிராத குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தோம்னா நற்றிணையில் இது எல்லாமே வந்து வரும், புறப்பொருள் செய்தியும் வந்து வரும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நற்றிணை செய்யுட்கள் வந்து 8 அடி சிறுமையும் 12 பெருமையும் கொண்டவைன்னு வருது. ஸோ இதுவும் வந்து தப்பு. 9 to 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் நற்றிணை செயல் வந்து அகவாப்பால் ஆனது வந்து ஆசிரியப்பால் ஆனது கரெக்ட் தான். நற்றிணை தொகுப்பித்தர் பார்த்தோம்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன். இது 2 கரெக்ட் தான். ஆன்சர் பார்த்தோம்னா தப்பாக இருக்குது 1, 2 அதுதான் ஆன்சர். ஸோ அடிவரையறை அறிந்து சரியான வரிசையை குறிப்பிட்டு பார்த்தோம்னா 3 to 6 ஐங்குறுநூறு, 4 to 8 குறுந்தொகை, 9 to 12 நற்றிணையும் 13 to 31 அகநானூறு நம்ம. ஸோ இது யூனிட் 8ல் வந்து கேட்ட கொஸ்டின் பார்த்தோம்னா விச் கிரேட் ஒர்க் நம்ம தமிழில் படிச்சிருக்கோம். நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லிட்டு திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்பே இதை வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா நற்றிணையில். நும்மினும் சிறந்தது நுபை ஆகும் என்று அன்னை கூறினால் புன்னையது சிறப்பே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பாட்டு. அந்த பாட்டில் நுபை அப்படின்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்டர் சிஸ்டர், தமக்கை, எல்டர் சிஸ்டர், அக்கா. ஏதிலாளன் கவலை கவற்ற ஒருமுறை அறுத்த திருமா உண்ணி. கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போல காணப்படும் இவ்வரிகள் இடம்பெற்ற சங்க இலக்கியம் எதுன்னு பார்த்தோம்னா நற்றிணை. ஸோ நெக்ஸ்ட் குறுந்தொகை பார்க்கலாம். குறுந்தொகை நூல் பார்த்தோம்னா 401 பாடல்களை உடையது. தொகுத்தவர் பார்த்தோம்னா பூரிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான். கடவுள் வாழ்த்து பாடலோட சேர்த்தோம்னா 402 வரும். குறுந்தொகை நூல் பார்த்தோம்னா கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல் வரும். அதேமாதிரி கடவுள் வாழ்த்தோட 102 பாடல் வந்து வரும். ஸோ இது தொகுத்தவர் பூரிக்கோ. ரெண்டுமே கரெக்டாக தான். பொருத்தமான விடை தேர்ந்தெடுக்க. ஸோ சிறுபஞ்சம் மூலம் பார்த்தோம்னா அற இலக்கியம் பார்த்தோம். அதாவது கீழ்கணக்கு நூல்கள்னாவே அற இலக்கியம் தான். குடும்ப விளக்கு பார்த்தோம்னா எழுதுனது பார்த்தோம்னா குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு பாரதிதாசன். ஸோ அது இப்போ எழுதுனதுனால தற்கால இலக்கியம். அது சிவக சிந்தாமணி ஒரு பெரிய காப்பியம், அதனால் அது காப்பிய இலக்கியம். குறுந்தொகை அப்படின்றது பார்த்தோம்னா சங்க இலக்கியம்.
கருங்கோர் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தை நிலைக்கும் நாடனோடு நட்பே அப்படின்ற பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா குறுந்தொகை. கொங்குத்தையர் வாழ்க்கை அஞ்சிறை தம்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது பார்த்தோம்னா குறுந்தொகை. தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது அப்படின்னு சொல்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி குறுந்தொகை. நெக்ஸ்ட் குறுந்தொகையின் அடிவரையறை பார்த்தோம்னா 4 to 8. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்ற தலைவன் மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த பாடல் தான் அந்த குறுந்தொகை. மேலே பார்த்தோம். அதான் 2 பேரும் நட்பு வந்து வானினும் வானத்தை விட பெருசு, நிலத்தினும் பெருசு, வானினும் உயர்ந்தன்று அப்படின்னு சொல்லிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எழுத்து என்பது ஓவியம் அப்படின்னு பொருள் சொன்ன நூல் பார்த்தோம்னா பரிபாடல் குறுந்தொகை ரெண்டுமே. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பார்த்தோம்னா பெருந்தேவனார். ஸோ குறுந்தொகை பாடல்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா 401. உள்ளது சிதைப்போர் ஊரென்பு படார் இவ்வடிகள் இடம் பார்த்தோம்னா குறுந்தொகை. உள்ளது சிதைப்போர் ஊரென படார். செம்புல பெயர் நீர் போல டேஸ் நெஞ்சம் தான் கலந்தனவே அப்படின்னு சொல்லி வந்து என்ன பார்த்தோம்னா அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே அப்படின்னு சொல்லிட்டு வரும். வினையே ஆடவர் குயிர் அப்படின்னு சொல்கிற நூல் எதுன்னு பார்த்தோம்னா குறுந்தொகை. நெக்ஸ்ட் மேட்ச். வினையே ஆடவர் குயிர் அப்படின்னு சொன்னது குறுந்தொகை. முன்னீர் வழக்கம் மகழ்வோடில்லைன்னு சொன்னது தொல்காப்பியர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொன்னது திருமூலர். விலகல் 10 மூலதனம் சொன்னது பார்த்தோம்னா தாராபாரதி. நல்ல என்ற அடமொழி பெற்ற நூல் பார்த்தோம்னா நல்ல குறுந்தொகை. அது நல்ல நற்றினை நல்ல குறுந்தொகை அப்படின்னு வரும். செம்புல பெயர் நீர் போல பார்த்தோம். அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே வரும் குறுந்தொகை. ஸோ குறுந்தொகை வந்து முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா சௌரி பெருமாள் வந்து 1915 வந்து பதிப்பிச்சவர். ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சது வரலாம். சங்க நூல்கள் முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் பார்த்தோம்னா நற்றினை. ஸோ ஃபர்ஸ்ட் பாட நூல் வேணால் நற்றினை, குறிப்பிட்ட நூல் பார்த்தோம்னா நற்றினை. ஆனால் தொகுத்த நூல் பார்த்தோம்னா குறுந்தொகை தான். தொகுத்த வந்து சௌரி பெருமாள் ஐயங்கார் 1915. குறுந்தொகையில் 37வது பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாலை பாடிய பெருங்கடுக்கோ. அடிவரையறை அறிந்து சரியான வரிசையை குறிப்பிடுக. ஸோ முன்னே நாம் இதை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 3 to 6 500, 4 to 8 குறுந்தொகை, 9 to 12 நற்றினை, 13 to 31 அகநானூறு. நெக்ஸ்ட். நீ கண்டனையோ கண்டார் கேட்டனையோ இப்பாடல் வரி யாரிடம் எழுது பார்த்தோம்னா தலைவி வந்து பாணனிடம் வந்து கேட்குவாங்க. போய் அவங்க கிட்ட வந்து நீ அவங்கள பார்த்தியா, அவங்க ஏதாவது சொன்னதை வந்து கேட்டையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சங்க காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது என்பது எதில் குறிப்பிடுறது பார்த்தோம்னா குறுந்தொகையில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. பாட்டர் சிஸ்டம் வந்து குறுந்தொகையில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம பார்த்தோம், அந்த நோட்ஸ்லேயே பார்த்தோம். கொங்குத்தேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி என தொடங்கும் குறுந்தொகை பாடலின் 2வது அடி அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். கொங்குத்தேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடல் வந்து எந்த தெய்வத்தை பாடல் பார்த்தோம்னா முருகன். ஸோ கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை பாடல்கள் பார்த்தோம்னா 402. அதை கடவுள் வாழ்த்து நீங்களாக பார்த்தோம்னா 401. குறுந்தொகையில் 307, 391 ஆகிய 2 பாடல்கள் எத்தனை அடிகளால் பாடப்படுது பார்த்தோம்னா 9 அடிகளால் வந்து பாடப்பெற்றது. குறுந்தொகை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா 205. அதே மாதிரி நற்றினை பார்த்தோம்னா 275 வரும். ஸோ குறுந்தொகையில் யார் பாடியது என அறிய முடியாத வகையில் எத்தனை பாக்கள் உள்ளது பார்த்தோம்னா 10 பாக்கள் வந்து அந்த மாதிரி இருக்கு. குறுந்தொகை பாடல்களின் வாயிலாக அறியப்படுவை பார்த்தோம்னா பண்டை தமிழ் மக்களின் ஒழுக்கம், பழக்க வழக்கங்கள், நாகரிகம், இது எல்லாமே.